இன்று என்னை காணும் பொழுதே மங்களத்தோடு உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் உயிரினும் மேலான அந்த உறவிடமிருந்து உனக்கான அழைப்பை வரச் செய்ய போகிறேன். எதிர்பார்த்து காத்திருந்த தருணம் இப்பொழுது உனக்கு வெற்றியடையத்தான் செய்ய போகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து உனக்கான வெற்றியை பெறுவதற்குத்தானே காத்து கொண்டிருந்தாய். அந்த கஷ்டத்திலும் நேர்மையாக இருந்து செயல்பட்டு உன் நேர்மைக்கான பலனை எப்பொழுது அனுபவிக்கப் போகிறேன் என்று விடை தெரியாமல் காத்திருந்ததற்கு உன் மனக்குழப்பத்திற்கான தீர்வை அந்த அழைப்பின் மூலம் நான் சரி செய்ய வந்து விட்டேன். எல்லாம் முடிந்து விட்டது, இனி என்ன இருக்கிறது என்று யோசித்தாய். உனக்கான காலத்தையும் நேரத்தையும் நான் முடிவு செய்து உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் உனக்கான வெற்றியை மட்டும் தருவதற்காக இந்த வாராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். குறைகள் நம் பின்னே வந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் அதை நிறைகளாக எப்படி மாற்றுவது என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். அதை நிறைகளாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் அதை புத்திசாலித்தனமாக கடக்க கொள்வதற்கும் நான் உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்காக வந்து இருக்கும்போது உன் மனதை தளரச் செய்து விடாதே. நீ நினைக்கின்றாய் நம்மை சுற்றி பலர் உயர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள், நாம் மட்டும்தான் இத்தனை உழைத்தும் அப்படியே தரம் தாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஓரடி முன்னேறினால் 2 அடி அல்லவா பின்னேறி கொண்டு இருக்கின்றோம் என்று. என் கண்ணின் மணியே, அது ஏற்புடையது அல்ல. உன்னுடைய களம் வேறு, அவர்களுடைய களம் வேறு. உன்னை வேறு யாரிடனும் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்காதே. நீ உன்னையே தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கான வெற்றியை தருவதற்குத்தானே நான் இருக்கின்றேன். உன்னை விரிந்து விட்டு சென்றவர் அப்படியே சென்று விடுவாரோ என்று நினைத்து கொண்டுதானே உன் மனதை நீயாகவே காயப்படுத்தி கொண்டும் கஷ்டப்படுத்தி கொண்டும் இருந்தாய். இப்பொழுது உன் காயத்திற்கும் கஷ்டத்திற்கும் அங்கு தீர்வு சொல்லத்தான் அந்த அழைப்பின் மூலம் பதில் கூறத்தான் வந்து இருக்கின்றேன். அவரை அழைத்து உன் மனதை சிதைத்தாலும் சரி, உனக்கு வேண்டிய உதவி கிடைக்க வேண்டும் என்று நினைத்து விட்டாலும் சரி, வேண்டியதை வேண்டிய நேரத்தில் அந்த அழைப்பின் மூலம் உனக்கு சரி பண்ணி கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். உன் பாவங்கள் உன்னை துன்புறுத்தி கொண்டே இருக்கின்றதோ என்று நீ அங்கு முழுதாய் நம்பிக்கொண்டு இருக்காதே. அப்படி இருக்கும்போது உன் புண்ணிய காலமும் உன்னை பின்தொடர்ந்து வருவதை மட்டும் ஏன் மறந்து கொண்டும் மறுத்து கொண்டும் இருக்கின்றாய்? பாவ காலத்தின் அடிப்படையில் தான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் என்றால் இதோ அந்த பாவ காலத்தை முடித்து வைத்து உன் புண்ணிய காலத்திற்கான தேடலை நான் தொடங்கி வைத்து விட்டேன். எந்த ஒன்று உன் கைகளுக்கு வர வேண்டும் என்று நினைத்தாயோ, எந்த ஒன்றை விட்டுவிட்டேன் என்று நீ குழம்பி தவித்தாயோ, அத்தனைக்கும் விடை கேட்கும் வகையில்தான் அந்த அழைப்பானது உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. என் பிள்ளையே, இங்கு திட்டமிடுதல் என்பது மிகவும் அவசியமானது. திட்டமிடுதல் மட்டும்தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. திட்டமிடுதல் மட்டும்தான் உன் வாழ்க்கையை தெளிவாக்கப் போகிறது. உன்னை உயர்ந்த நிலைக்கு அழைத்து நீ எந்த ஒரு விஷயத்திற்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த தருணத்தை உனக்காக உருவாக்க வந்து இருக்கிறது. நான் உனக்கு அவமானத்தை அனுமதித்த நோக்கம் அதை உன் மனதில் நிலைநிறுத்தி கொண்டு லட்சியத்தை நோக்கி பயணிக்க செய்வதற்குத்தானே தவிர அதை நினைத்து கொண்டே பழிவாங்கும் எண்ணத்தை நீ வளர்த்து கொள்ளாதே. நீ அழும்போது முதலில் ஆறுதல் சொல்வது நானாகத்தான் இருந்து கொண்டு இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் வந்த அவமானத்தை நினைத்து நினைத்து நீ வருந்திக் கொள்ளாதே. சுயமரியாதையோடு தான் நீ யோசித்து கொண்டு இருக்கின்றாய். உன் முழு உழைப்பையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது மற்றதை பற்றி ஏன் நீ யோசித்து கொண்டே இருக்கின்றாய்? என் குழந்தையே, நான் ஒருவரை நம்பித்தானே இங்கு ஏமாந்து விட்டேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. உனக்கான பாதையை தெளிவுபடுத்தி உனக்கான வெற்றியை தருவதற்கும் தான் இந்த வாராகி
என்னை நான் வந்து இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமானதாக இல்லை என்பதில் முதலில் நீ யதார்த்தத்தை புரிந்து கொள். அப்படி இருக்கும் போது உன்னை கஷ்டப்படுத்தியவர்களும் காயப்படுத்தியவர்கள் நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்காதே. அதுவும் நிரந்தரமானது இல்லை என்பதை மட்டும் நீ புரிவதற்கான நேரத்தை தான் நான் உனக்கு உருவாக்கியிருக்கின்றேன். உன்னவரிடமிருந்து உனக்கான அழைப்பை வரச் செய்து நீ வேண்டிய முடிவை பெறுவதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். நம்பிக்கையோடு காத்திருக்கும் என் தங்கமே, உனக்கானது உன்னை வந்து சேரத்தான் போகிறது. உன் மனதிற்குள் எந்த ஆசை நிறைவேற வேண்டும் என்று நீ நினைத்து நினைத்து மனவருந்திக் கொண்டிருந்தாயோ அந்த ஆசையை நிறைவேற்றாமல் நான் ஓய்வதில்லை என்று உன்னிடம் வாக்கு கொடுக்கும் போதெல்லாம் இப்போது தானே எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்று இந்த தாயானவளை பற்றி நீ நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா? என் தங்க பிள்ளையே, இதோ உன் மனதில் உள்ள ஆசையை நிறைவேற்றுவதற்கு உன் வராகி என்னை நான் வந்து விட்டேன். உன் மனதில் கலக்கம் கொள்ளாதே, கவலைப்படாதே. இன்னும் சற்று நேரம்தான் இந்த நிலைமையை மாற்றியமைத்து உன் வாழ்க்கையை இன்னும் சிறப்பான மாற்றத்திற்கு நான் கொண்டு செல்ல போகிறேன். எவ்வளவோ விஷயத்தை கடந்து வந்து விட்டாய். உன் ஆசை என்னவோ அறிந்து கொண்டுதான் அதன்படி நிறைவேற்ற நான் அந்த முயற்சியை முழு மனதோடு எடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். என் கண்ணின் மணியே, உன் வேண்டுதலும் உன் மிகப்பெரிய கோரிக்கையும் நிறைவேறப் போகிறது. சில பேரோ உன் விருப்பப்படி எல்லாம் அங்கு நடந்து இருக்கும் என்று சொல்கிறார்கள். நீ முயற்சி செய்தால் இன்னும் சில பேரோ நீ இப்படித்தான் இருப்பாய் என்று சொல்கிறார்கள். எதை நம்புவது, எதை விடுவது, நான் எப்படியெல்லாம் என் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் சற்றென்று என் வாழ்க்கை மாறிவிட்டதே என்று நீ நினைக்கின்றாய். இன்னும் சொல்ல போனால் நான் எந்த விஷயத்தை அங்கு யார் யாருக்காகவோ விட்டு கொடுத்ததுதான் மிச்சமாகி கொண்டிருக்கின்றது. எனக்காக இங்கு ஒன்றுமே நடக்கவில்லையே. என் பிள்ளை என்று சொல்லி என் மீது சில உறவுகளோ அங்கு போலியான ஒரு வேஷத்தை போட்டுக்கொண்டு என்னை ஏமாற்றி விட்டார்களே, என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற ஆசையை அவர்கள் அறிந்து கொண்டுதான் அந்த வெற்றியை நீ பெறக்கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து அதற்கான ஒரு திட்டமிடலை தீட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் நான் எப்போதும் உன்னிடம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான், மாய வலையில் சிக்கி தவிக்காதே என்று. என்னையும் மீறி நீ அந்த வலைக்குள் வீழ்ந்து விட்டாய். என் தங்க பிள்ளையே, இப்பொழுதும் ஒன்று நடக்கவில்லை. என்னை முழுமையாக இந்த தருணத்தில் நம்பிக்கை கொள். என் கரம் உன்னை நோக்கி வந்து அந்த வலையிலிருந்து நீ மீண்டு வருவதை அங்கு உணரத்தான் போகிறாய். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. வெற்றி உனக்காக காத்திருக்கும் இந்த தருணத்தை நான் உனக்கென்று நிரந்தரமாக தரும் பொழுது நீ எதற்காகவும் மனம் மருந்தவே வேண்டாம். என் பிள்ளைகள் எப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்களோ அந்த தருணத்திலே அவர்களே மிக பெரும் அதிர்ஷ்டசாலியாக மாறப்போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வேண்டுதல் நிறைவேறப் போகிறது. அவர்களின் பிரார்த்தனை நிறைவேறப் போகிறது. கனவுகள் கண்டது போல அங்கு கரைந்து விடுமோ என்று நினைத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இப்பொழுது ஜெயிப்பதற்கான கால நேரத்தை இந்த தாயானவள் உருவாக்கி விட்டேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். உனக்கு சந்தோஷம் நிம்மதியை தேடித்தானே என்னிடம் வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும் போது அந்த இரண்டையும் தவிர வேறு எல்லாவற்றையும் நீ வாங்கிவிட்டு போகிறாயே என்று உன் மனதிற்குள் ஏக்கம் இருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, அறிவு சொல்வதை கேட்பதா, மனது சொல்வதை கேட்பதா என்று நீ நினைக்கலாம். ஆனால் எதை எப்படி சொன்னால் நீ மனப்பக்குவப்படுவாயோ அந்த வழியில்தான்
நான் உன்னை நல்வழிப்படுத்தியிருக்கின்றேன். உன் மனதிற்குள் இருக்கின்ற அறிவையும் ஞானத்தையும் நான் உனக்கு எப்பொழுதுமே வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டேதான் இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. உன் சந்தோஷத்தின் தருணம் இப்பொழுது உன்னை தேடி வந்துவிட்டது. உன் மனதோடு நீ ஏகப்பட்ட குழப்பத்தையும் ஏகப்பட்ட சந்தேகத்தையும் வளர்த்து கொண்டிருக்கின்றாய். எது கிடைக்கும் என்று நினைத்தேனோ அது கிடைக்கவில்லையே, அங்கேயும் இங்கேயும் தேடிக்கொண்டு இருக்கின்றேனே என்று நீ சிந்திக்காதே. என் பிள்ளையே, எந்த ஒன்றையும் புன்னகைக்க நீ கடந்து விட்டாலே போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையும் மாறிவிடும் தருணத்தை நீ உணரத்தான் போகிறாய். நீ எப்பொழுதுமே எது நடக்கவில்லை என்று நினைக்கின்றாயோ அந்த விஷயத்திற்கான முற்றுப்புள்ளி அங்கு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் விட்டு நடப்பது தானாக கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது. வெற்றி உனக்காக காத்திருக்கும் போது நீ நம்பிக்கையோடு இரு. ஓம் வராகி தாயே போற்றி.